பொண்ணு உடம்பு சரியில்லை அப்படின்னு 2 நாள் படுத்துக்கிட்டா அந்த வீட்டோட நிலைமை இதுதாங்க. அது குழந்தை வச்சிருக்கிற ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டானா அந்த வீட்டோட நிலைமை இதுதான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ துணி துவைச்சிட்டு என்னால் மடித்து வைக்க முடியல, அப்படி அப்படியே கிடக்கு. அது போக இன்னும் சிங்கில் பாத்திரம் அவ்வளோ ஒரு மூட்டை கிடக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் தான் இனிமேல் வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணணும். அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 2 நாளைக்கு வந்து நான் படுத்துக்கிட்டேன்னா அவருக்கு முடியாது, அவர் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாவாச்சு சரி முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்கவாச்சும் ஆள் இருப்பாங்க. இங்கே நமக்கே டீ போடுறதுக்கே முடியாமல் மயக்கமாக வரும். இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம குழந்தையும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக ஊட்டி தான் ஆகணும். அவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கும் சோறு ஊட்டி எப்படியோ இவ்வளோ வருஷம் அவன் கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டான். எல்கேஜி போகிற வரைக்கும் 4. ஸோ இப்போ முகேஷ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். அவன் 6 மாத பிள்ளையிலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அவனுக்கு 4 வயசாகி எல்கேஜிலாம் போகிறான். ரொம்ப சந்தோஷம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணுங்கிறவ ரொம்ப இம்பார்ட்டண்டானவ. ஸோ அவளை எப்பயுமே வந்து மரியாதையாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வச்சு நடத்துங்க. எவ்வளோ தான் ஒரு ஆண் வந்து நீட் பண்ணாலும் ஒரு வீட்டை ஒரு பெண் வச்சுக்கிற அளவுக்கு எங்கேயுமே வராது. அதான் உண்மை.